பெங்களூர்ல இருக்க அக்வாரியம் சுத்தி பார்க்கலாமா? இந்த அக்வாரியம் பேரு அக்வாரியம் பாரடைஸ். இது பெங்களூர்ல இருக்க ஜேசி நகர்ல இருக்கு. இந்த அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப கிராண்டா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலிங்கா, அவ்வளோ சூப்பர்வா பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம மூவிலலாம் பார்ப்போம்ல, ஃபாரின்ல இருக்கிற ஒரு கிராண்டான அக்வாரியம். அப்படியே அந்த டனலுக்கு கீழலாம் நம்ம போவோம். நமக்கு மேல ஃபிஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்கும் இந்த அக்வாரியத்தில. அண்ட் இதோட வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு ₹500, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ₹450 அந்த மாரி வரும். அண்ட் இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. நார்மலான ஃபிஷ் டேங்க் மாதிரி இல்லாமல் அந்த ஃபிஷ் டேங்க்கே வந்து அவ்வளோ டெக்கரேட்டிவாக, அவ்வளோ கிராண்டாக, உள்ளுக்குள்ளே வந்து சில பேலஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே அது எல்லாமே தெரியும். அண்ட் இந்த அக்வாரியமில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற மெர்மைட் ஷோ. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வடிவேலு சொல்லுவார் இல்லையா 2 படத்தில், கடல் கன்னி ஷோ. அதே தான். கடல் கன்னியா அப்படின்னு பார்க்கணுன்னே எல்லாருமே ஆசையாக போவாங்க. ஆனால் இங்கே கடல் கன்னி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, சில டைமிங்ஸில் தான் நடக்கும். 3:00, 5:00, 7:00 அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இந்த அக்வாரியத்தை சுற்றி பார்க்கவே வந்து நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தேவைப்பட்டுரும். ஸோ நீங்கள் 5:00 மெர்மைட் ஷோ பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் 3 மணிக்கெலாம் இந்த அக்வாரியம்குள்ளே போனீங்கன்னா தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப அழகழகாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேலஸ் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்து அப்படியே மெய் மறந்து பொறுமையாக நடந்து போனோம்னா கரெக்டாக ஒரு 5:00 வந்து நம்ம அந்த மெர்மைட் ஷோ பார்க்குற இடத்துக்கு போயிடலாம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ சயின்ஸ் லேபுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்குறேன். என் பையன் வந்து கார்ட்டூனில் பார்க்கும்போது நான் பார்த்ததோட சரி. ஸோ இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மெர்மைட் ஷோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா மெர்மைட் ஷோ பார்க்குறதுக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும். அந்த சைடு சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் சீக்கிரமாக உட்காந்து இடம் பிடிச்சி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் உட்காந்துட்டிங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் டனல்குள்ளே இருந்து பேக் வியூ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெர்மைட் ஷோவை பற்றி நான் செப்பரேட்டாக என்னோடய செகண்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெர்மைட் ஷோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியத்தில் நான் சொன்னேன் இல்லையா மேலெல்லாம் ஃபிஷ்ஷு போகும்னு, அதுதான் இந்த இடம். அப்படியே ஒரு அழகாக ஒரு அருவி மாதிரி ஒரு ஃபால் செட்டப் இந்த சைடு செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேலே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அப்படியே ரொம்ப அழகாக ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பு, ஒரு ஃபால் செட்டப்பு, நிறைய அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த விஷயம் பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல். இங்கே வந்து எதுவுமே மூவ் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி. பெயிண்டிங் மட்டும்தான், அதில் எதுவுமே மூவ் ஆகாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த அக்வாரியம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்வாரியம் போய் பாருங்கள். ஒர்த்து வாட்சிங். ₹500க்கு நம்ம 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஆல்ரெடி பெங்களூரில் இருக்கீங்க, இந்த இடத்த பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பற்றின உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? பசங்க ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு ஒர்த் வாட்சிங் இடம். இதுதான் நான் சொன்ன இந்த மெர்மைட் ஷோ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெர்மைடை மட்டும் பார்க்கலாம். மெர்மைடோட ஃபேஸையும் சேர்த்து. கடல் கன்னி பார்க்க ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பை.